இதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது பதிவுகள் நீங்க செய்யலாம். இது ஏன் 4 முறை வியாழன் சுத்தி வரும் சனிகள் அப்படின்னு இதுக்கு இதோ இங்க இருக்கிற இந்த மிச்சம் 86 இந்த கணிதம் எல்லாம் எடுக்கணும். இந்த கணிதங்கள்லாம் சரியா எடுத்தோம்னா அவ்வளவு அழகாக இந்த நற்றோண்டல் கணிதத்தை நீங்க எடுத்து காட்ட முடியும். இன்றைக்கு நான் கணிதத்தை காட்ட விரும்பல. இங்க வந்து பொதுவாகவே இந்த பொது அறிவை வளர்த்து கொள்ளுங்க. இதுல பொது அறிவு அந்த அந்த இப்படி செய்தால் அது வந்து 60 ஆண்டுகளில் எல்லாமே வந்து ஒரு கோட்டிற்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதற்கு பேரு பிரபவம் அல்லது நற்றோன்றல் சுழிய பாகையில் நிறுத்தும் அந்த முறை அப்படின்னு ஒன்று தமிழர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு தெரியுது. அடுத்தது இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது தமிழர்கள் 60 ஆண்டு அறுபான் கணிய முறையில இதுல மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னா முன்பே சொன்னேன். அதாவது வியாழன் சூரியனையே அசைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதனுடைய புவி ஈர்ப்பு சக்தியினால் அதனுடைய அந்த அதாவது சூரிய கோள்கள் அதாவது அந்த சோலா அதாவது அந்த சோலாவுடைய அந்த வட்ட இத வந்து சுழற்சியில சூரியனை என்ன செய்ய முடியும்னா அது உள்ளிழுத்து அந்த மையப்புள்ளியை அதனால நகர்த்த முடியும். சூரியனுடைய நகர்ச்சியை இதுக்குதான் வட்டப்பிறழ்ச்சி அப்படின்னு எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வட்டப்பிறழ்ச்சியை செய்ய வைக்க முடியும். அது போன வாரம் நம்ம வந்து ஆழமாக பார்த்தோம். அது மட்டும் அல்ல, இது வந்து முக்கியமான கருத்து. சூரியனே நகர்த்தக்கூடிய ஆற்றல் வந்து அதாவது இந்த வியாழக்கிரகனுக்கு உண்டு என்றால் அப்போ பூமிக்கு என்ன நிலைமை நீங்க நினைக்கிறீங்க? அப்போ பூமி அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாருங்க இங்க ஒன்று பூமி சுழற்சி இருக்கு. இந்த பூமி சுழற்சி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்? ரொட்டேஷன் ஆங்கிலத்துல சொல்றோம். அதே நேரத்துல பூமிக்கு ஒரு அச்சலைவு அப்படின்னு பிரிசெஷன் ஒண்ணு இருக்கு. இது எப்படி நகருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும். அதாவது இங்க நகர்றத காட்டுறேன். இங்க பாருங்க, இது நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பூமி வந்து இப்படிதான் சுழன்று கொண்டே இருக்கு. ஆனா அச்சலைவு அங்க பாருங்க, அது சுத்தி அப்படியே வருது. பூமிக்கு அச்சலைவுன்னு ஒண்ணு இருக்கு. அதே போல தலையாட்டம் நுட்டேஷன் இல்லைன்னா வாபிளிங் என்ன கைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா அது இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த தலை மேல பாத்தீங்கன்னா அது ஒரு தலை ஆட்டம் அப்படியே தலையை ஆட்டி 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 செய்யறது. இது அப்படியே அதாவது பூமி வந்து அச்சலைவும் பெற்று பாருங்க இதுல 3 நிலை இருக்கு பூமிக்கு. ஒண்ணு சுழற்சி, இன்னொன்னு அச்சலைவு அப்படின்னு இந்த மாதிரி சுத்தி வரும் பொழுது அந்த பிரிசேஷன் நடக்கும் போது இந்த மாதிரி போகுது பாருங்க. அப்படி அது ஆடும் அப்படியே அங்க பாருங்க அந்த மீன் போல அங்க ஆடுது பாருங்க. தலையாட்டமும் இருக்கு. அப்ப இதுக்கு மூல காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான பங்கு வகுப்பதுல வியாழக்கிரகனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இந்த தலையாட்டத்திற்கும் அச்சளவிற்கும் ஒரு முக்கியமான பங்கு சூரியனுக்கு அதாவது வியாழக்கிரகனுக்கு உண்டு அப்படின்ற அந்த கருத்தையும் இதுல மையப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. அடுத்தது நான் சொன்னது போல வடமீன் நோக்கு அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு இருக்கு. நார்த் போல் ஸ்டார் கேசிங் அப்படின்னு. இதை வந்து இன்றைக்கு வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக அதாவது இழிவுபடுத்த முடியுமோ அதை இழிவுபடுத்துறாங்க. திருமணம் அன்று நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததி பார்த்தல் அப்படின்ற ஒரு கருத்து தமிழர்களிடையே என்றென்றைக்கும் இருந்திருக்கு. அதனுடைய முக்கியமான இது வந்து சங்க இலக்கியங்களில் வடதுருவ மீனை வடமீன், செம்மீன், மீன், சிறுமீன், சாலினி, அருந்ததி என பலவாறாக சுட்டி காட்டுவாங்க. அப்போ ஏன் அப்படின்னா அது அருந்ததியை மட்டும்தான் குறிக்குதுன்னு அல்ல, அது வடமீன் குறிப்பாக. ஏன் வடமீன் அப்படின்னா இந்த வடமீன் தான் எப்படி இந்த மாற்றங்கள் பாருங்க இதுல மன்னிக்கணும், இதுல என்ன மாற்றங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த அச்சலைவு இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு நட்சத்திரம் இந்த ஆட்டங்கள் எல்லாம் இந்த மாற்றங்கள் சுழற்சி, அச்சலைவு, தலையாட்டம் இந்த மாற்றங்களுக்கு அகப்படாம ஒரு நட்சத்திரம் வந்து கண்களுக்கு என்றைக்குமே தெரியும்.